நம்ம வந்து அரியலூர் மாவட்டண்ணே. அரியலூர் மாவட்டம் கீழக்குளத்தூர்லேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேனே. என்னோடய பேர் வந்து விக்கி, விக்னேஷ் ஃபுல் நேமு. நம்மளை வந்து ஸ்கெட்ச் குரூப் விக்கின்னு சொன்னால் தானே தெரியும். ஸ்கெட்ச் குரூப் விக்கினா நம்ம வந்து ஒரு 8-9 வருஷமாக மாடு பிடிச்சிட்டு இருக்கோண்ணே. ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்கிறோம். அதனால் ஒவ்வொரு மாடி ஸ்கெட்ச் போட்டு மாடு பிடிப்போண்ணே. எப்படின்னா டாப் 10 மாடு இருக்குல்லண்ணே, இருக்கிறதுலே ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தேர்ந்தெடுப்போண்ணே. ஒரு 10 மாடு 20 மாடு நல்ல மாடாக இருக்குண்ணே. அந்த மாட்டை மட்டும் பிடிக்கிறதுனால ஸ்கெட்ச் குரூப் விக்கின்னு சொல்லி அப்படியே பேர் இதாகிடுச்சுண்ணே, ஸ்கெட்ச் குரூப். ஏன்னா நானும் படிச்சிருக்கேன். சிங்கப்பூர் போனேன், இப்போ ஒர்க் பண்ண போனேன் சிங்கப்பூருக்கு. சிங்கப்பூரில் சரி என்னடா ஜல்லிக்கட்டு ரொம்ப இதாக இருக்கே, வீட்லேயும் மேரேஜ் பண்ணிட்டேனே. மேரேஜ் பண்ணி ஒரு பையன் இருக்கான். இருந்துமே சிங்கப்பூரில் ஒர்க் பண்ண தானே போனேன். அங்கே போய் சேஃப்டி சூப்பர்வைசர்ண்ணே. நம்ம எனக்கு வந்து மாதம் 1.5 லட்ச ரூபா சம்பளம் சிங்கப்பூரில். இருந்துமே எனக்கு இந்த ஜல்லிக்கட்டை விட்டுட்டு போய் எனக்கு மனசு வரலண்ணே. போயிட்டு ஒரு 8 மாதத்தில் திரும்ப வந்துட்டேன். இருந்தாலும் நீ ஜல்லிக்கட்டை இதாலேயே நீ ஒழிய போகிற, இது பண்ண போகிற, ரொம்ப இதாகவே பேசியிருந்தாங்கண்ணே. ஏன்னா இப்போ தொடர்ந்து ஒரு 17லேருந்து இன்ன வரைக்கும் என்னடா அவலாம் மாடு பிடிக்க போகிறான், என்னடா பண்ண போகிறான், என்ன ஆக போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்கண்ணே. நான் அந்த ஜல்லிக்கட்டில் வந்து தானே இவ்வளோ தூரம் நேம் ஆயிருக்கேன். இப்போ வந்து எங்கள் ஊரில் எல்லாமே என்னை மதித்து பேசுகிறாங்க. இப்போ விக்கி இருக்கானா, எப்பா விக்கிட்ட ஒரு வாரத்தை கேட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மரியாதை கிடச்சிருக்கேன். ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டால் தான் அந்த மரியாதையும். ஏன்னா நமக்கு ஒன்றும் நம்ம பெரிய ஃபேமிலியாக இல்லை. ஏன்னா ஜல்லிக்கட்டில் வரவும் பூரா மிடில் கிளாஸ் தானே. யாருமே பெரிய வீட்டு பையங்க யாரும் இந்த ஜல்லிக்கட்டில் வர போகிறதில்ல, இது பண்ண போகிறதில்ல. எல்லாமே மிடில் கிளாஸ் பசங்க தானே. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எனக்கு அந்த மரியாதையே கிடைக்கல. நான் ஊரில் சொந்தக்கார ரிலேட்டிவ் என்னடா என்ன மாடு பிடிக்கிற, என்னடா பண்ண போகிற, போய் ஒரு வேலையை பாரா, வெட்டியே பாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப இதெல்லாம் பேசியிருக்காங்க. இருந்தாலும் அதுவும் ஒரு சைடு இருக்குல்ல, நான் குடும்பத்தை பார்க்கணும், இதையும் பார்த்தவனு ஜல்லிக்கட்டையும் பார்த்தவனுமே. இந்த 6 மாதம் அங்கே இருக்கமான அடுத்த 6 மாதம் நாங்கள் சிங்கப்பூர் போகிறது இல்லை ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிண்ணே.